my journey into science did not begin in laboratory, it began in my classroom. என்னுடைய அறிவியல் பயணங்கிறது வந்து ஒரு பெரிய லேபரேட்டரியில் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஒரு அது பிடிச்சிருக்கு. அப்புறம் கலடைஸ்கோப் அது பிடிச்சிருக்கு. அந்த நியூட்டனின் 3ஆம் விதி அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பன்முக எதிரொலிப்பு அந்த கிளிக்கூண்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென்னிலை அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஸ்டெம் ஆய்வகம் கேவிபி மூலமாக ஏற்படுத்தப்பட்டது மினி சயின்ஸ் சென்டர். இந்த மினி சயின்ஸ் சென்டரில் 83 ஒர்க்கிங் மாடல்ஸ் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 83 ஒர்க்கிங் மாடல்ஸும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியில் பார்க்கும்போது அவங்களோட ஆர்வம் எல்லாத்தையும் நம்ம படிக்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வந்து ஒரு யங் ஏஜ்லேயே வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அவங்களோட இனோவேஷன் எல்லாத்தையும் வந்து ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவங்களோட மாடல்ஸாகவும் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ஏபிள் டு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட்ஸ் வெரி வெல், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுக்கு டெஃபினட்டாக வந்து அவங்களோட ஒரு குரோத்துக்கு ஒரு முதல் படியாக அமையும். ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் த ஃபியூச்சர் ஆல்சோ. அவங்களோட கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் எல்லாத்தையுமே வந்து டெஃபினெட்லி கிண்டில் த தாட்ஸ். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Model making, science fair, then the DIY activity and MSc inauguration was really wonderful. Children have really enjoyed. And I'm sure that these laboratories will really create a great impact in students' education. Thank you so much, Karur Vysya Bank, and we request you to continue your support to develop the mini science center projects in more schools in Nadu.